அண்ணி ராஜி அவங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஆளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாள். அத அவங்க படிச்சாங்களா? அதை ஏன் கேக்குறீங்க? உங்க பெரிய அண்ணன் தனக்கு தோணும் போதெல்லாம் அந்த லெட்டரை பாத்துக்கிட்டே இருக்க. அப்படியே ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சா நல்லா இருக்கும்ல அண்ணி. சேர்ந்தா சந்தோஷம் தான் தம்பி. கோமதி, நம்ம குடும்பத்துல எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட கலந்து பேசிட்டு தான் நான் முடிவெடுப்பேன். இப்போ உன்னை கேட்காமலே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுங்க? சரவணா, உனக்கும் இந்த முடிவுல எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நம்புறேன்ப்பா. அப்பா, நீங்க சொல்லி நான் எதப்பா மறுத்து பேசிருக்கேன்? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா. மயிலோட சேர்ந்து வாழுங்கிறத மட்டும் சொல்லாதீங்கப்பா. டேய், அப்படி ஒரு முடிவை உங்க அப்பா எடுத்தாலும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவ கூட நீ வாழ்ந்ததும் போதும், சீரழிஞ்சதும் போதும். இனிமேல் நம்ம குடும்பத்துக்கும் மயில் குடும்பத்துக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. இனிமே நம்ம வீட்லயும் சரி, சரவணன் வாழ்க்கையிலயும் சரி, மயில் கிடையாது. மயிலோட பொருள் எதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிரு. என்ன மீனா, உன் ஆசாக்கா மயில் கிட்ட அவளோட பொருள் எல்லாம் வந்து எடுத்துட்டு போக சொல்லிட்டியா? நான் ஏன் அதெல்லாம் சொல்ல போறேன்? எதுவும் சொல்லல. நம்ம வீட்டுக்கு அவ வேண்டாம்னு நம்ம முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீதானே அவ வீட்டுக்கு போன. இங்க என்ன நடந்தாலும் அதை பத்தி நீ மயில் கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? சரி அத்த. மீனா, நம்ம வேணா இன்னைக்கு இங்கே இருக்கலாமா? அண்ணன் கூட இருக்கணும்னு தோணுது. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எப்பயுமே நம்ம இந்த வீட்டுல இருக்கலாம். போதும், நிறுத்து. இன்னைக்கு மட்டும் நம்ம இங்க இருக்கலாம், சரியா? சரி, நான் இன்னைக்கு மேல தூங்கட்டுமா? எங்க கட்டில்லையா? இல்ல இல்ல, மேல அண்ணன் கூட மொட்டை மாடியில தூங்கு. அதையும் என்கிட்ட கேக்குற? அண்ணனுக்கு ஆறுதலா இருக்கணும்னு தம்பி நீ நினைக்கிற, இதுல நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு?